ஆபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, போயிட்டு வரட்டுமா? இந்த கொஞ்சர வேலை என்கிட்ட வச்சுக்காதீங்க. ஏய், உன்னை கொஞ்சம் வேற யாரை கொஞ்சம் சொல்றேன்? ஏன் உங்களுக்கு வேற ஆளா இல்ல? அதான் எது வீட்டுல இருக்காளே. நேத்து நடந்தது இன்னும் நீ மறக்கலையா? மறக்கிற மாதிரியே நடந்துக்கிட்டீங்க. கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம முத்தம் கொடுக்குறா, நீங்களும் அதை ஏத்துக்கிட்டு மயங்கி நின்னீங்களே. என்ன பண்ண சொல்ற நீ? அவ கண்ணத்தை அழிஞ்சிருந்தானா பலாரும் திரும்ப அவ கண்ணத்தை அழிஞ்சிருப்பேன். முத்தல்ல கொடுத்தா அதை எப்படி திரும்ப கொடுக்க முடியும்? ஏன் கொடுத்து பார்க்க வேண்டியதானே? ஐயோ காயத்ரி, நீ நினைக்கிற மாதிரி எனக்கு அவன் மேல பாசம்லாம் இல்ல. அவ என்னைக்கு என்ன ஒதுக்குனாலோ அன்னைக்கே நான் அவளை வெறுத்துட்டேன். சத்தியமா? சத்தியமா. அப்ப அந்த பையன் மேல அவனே எனக்கு பிடிக்கலங்கிற, அவனை எப்படி எனக்கு பிடிக்கும்? கரெக்ட் கரெக்ட். இப்பதான் என் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்குங்க. நீ நிம்மதியாரு, நான் போயிட்டு வரேன் ஆபீஸ்க்கு. இருங்க இருங்க. என்ன? இந்தங்க உங்களுக்கு சாப்பாடு. இந்த பஸ்ல தூக்கிட்டு போக சொல்றியா? என்னால முடியாது. ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டு உங்க வயிறு கெட்டு போயிடும். அதான் நான் இருக்கேன்ல, நானே சமைச்சேன். நீ சமைச்சியா? இது பாத்திரம் ஃபுல்லா இருக்கா? எனக்காக சமைச்சேன்? ஐயோ ஐயோ என்னங்க, இன்னைக்கு கிருத்திகை, முருகன் கோயிலுக்கு போனோம். 5 மணிக்கெல்லாம் வந்துருங்க. 5 மணிக்கு என்ன, 4 மணிக்கே வந்துடுறேன். போயிட்டு வரேன். சரி. இது பாரு கோபாலகிருஷ்ணா, நான் சொன்னதை கரெக்டா செய்யணும். ஓகே மம்மி, அசத்துறேன். போ போ, அப்பா போறாரு. அண்ணாமலை, வழக்கமா குடுக்கிற கிங்ஸ் ஃபில்டர் கொடு. தரேண்ணே. இந்தாங்கண்ணே. மேட்சஸ் கொடுப்பா. ஓகே. டேய் நில்றா. வாடா இப்படி. திரும்ப. டேய், என்னடா இது? ஏன் கேரியர் மாதிரி இருக்கு? எங்க வீட்டு கேரியர். எங்க தாத்தாக்கு டிஃபன் எடுத்துட்டு போறேன். ஓஹோ அப்படியா? கொஞ்சம் இரு. நம்மள 2 சாக்லேட் கொடு. எங்க அம்மா கண்டாலி கிட்ட எல்லாம் எதுவும் வாங்க கூடாது சொல்லிருக்காங்க. டேய், நான் அப்பாடா. இதே சின்ன மாமி முன்னாடி சொல்லுங்க, அப்புறம் நான் உங்களை அப்பான்னு கூப்பிடுறேன். ஏய் கிச்சி. டேய். மம்மிட்ட சொல்லிடாதீங்க. Thank you. ஏய் அழாத விடு, சாப்பாட்டுக்கு நேரமாச்சு. வா. பசிக்கல. வாடண்ணா. டேய், என்ன அவன் மூக்க உறிஞ்சிரா? சடிகடி பிடிச்சிருச்சா? பாவண்ணா, லவ் ஃபெயிலியர். என்ன இப்ப இவன் ராக்கெட் விட்டு ஃபெயிலியர் மாதிரி ஃபீல் பண்றானா? பல ஜோடியில சேர்த்து வச்சேன்னே, இவன் ஜோடியோட சேர முடியலண்ணே. என்ன அவன் பேச மாட்டான்? ஊமையா நீயே பேசிட்டு இருக்கிற? வராங்க. ஏண்டா நீ ஏண்டா ஜோடிகளை சேர்த்து வைக்கிற? நீ என்ன புரோக்கரா? இல்லண்ணே, சோசியல் சர்வீஸ் மாதிரி அதை பண்ணிட்டு இருந்தேன். பெத்தவங்க வயித்தறிச்சலோட பல ஜோடிகளை சேர்த்து வைக்கிறது உனக்கு சோசியல் சர்வீஸா போச்சு. ஆமா, உன் லவ்வே ஃபெயிலியர் ஆச்சு. ஒன் சைடு லவ்னே. இது வரைக்கும் அவகிட்ட ஓபன் பண்ணல. ஏன் நீ ஓபன் பண்ணல? அவ பெரிய பணக்கார பொண்ணுனே. நான் அவளை காதலிக்கிறேன்னு சொன்னா டென்ஷன் ஆகி அடிச்சிருவானே. நீங்களா பார்த்து ஒரு பெரிய இடத்து பொண்ண லவ் பண்ண வேண்டியது, உன்ன தெரிஞ்சு போய் அவ சப்பு சப்பு 4 அப்பா அப்பனா இப்படி ஓரமா உட்காந்து அழ வேண்டியது. அதுக்கு இந்த நான்சென்ஸ் எல்லாம் ஆறுதல். நீ என்ன ஆறுதல் சொல்றதுல காலேஜ் ப்ரொஃபஸரா? போடா. டேய், இந்த உட்கார்ந்துட்டு அழுகிறது, அடுத்தவங்கிட்ட ஐடியா கேட்கறது, இந்த கச்சடா எல்லாம் எனக்கு பிடிக்காது. அவ போன போகட்டும். எத்தனை டிக்கெட் இருக்கு? இதுல ஏதாவது ஒரு ஓட்ட ஓடசல பார்த்து கரெக்ட் பண்ணிக்கடா. நீங்க நினைக்கிற மாதிரி இல்லனே. அவ காதல் வேணா பொய்யா இருக்கலாம். ஆனா என் காதல் நிஜம். வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாட்டி தானே காதல் பூக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் நெஞ்சுக்குள்ள காதல் பூத்து குலுங்கிருச்சுன்னு செருப்பு கட்டி மூஞ்சி மாதிரி அடிச்சு போடுவேன். அது என்ன உங்களுக்கு மட்டும் காதல் பூக்கிறது, குலுங்கிறது, உதிர்றது? நெஞ்சுக்குள்ள என்ன பூச்செடியை தண்ணி ஊத்தி கடை வளர்க்குறீங்க? டேய் படுவா, உனக்கு மட்டும் இல்ல, ஆல் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேனுக்கு சொல்றேன். இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் 1 சைடு லவ், 2 சைடு லவ், 3 சைடு லவ். அதை விட முக்கியம் காதல் ஜோடிகளை சேர்த்து வைக்க கூடாது. அவன் சேர்றா இல்லன்னா சேர்த்து தொலைட்டு மேடா. லஞ்ச் பிரேக்ல சாப்பிட விடுங்கடா, மண்டையை சொரியாதீங்கடா. படுவா. ஹாய் சிவராமகிருஷ்ணன், இன்னைக்கு என்ன உங்க டிபன் கேரியர் ஸ்பெஷல் ஐட்டம்? இனிமே தான் கேரியர் ஓபன் பண்ணி பார்க்கணும்.
என்ன எல்லாரும் கேரியர் எடுத்து வந்தா நீ தட்டை எடுத்துட்டு வர? நான் பேச்சுலர்ல ஆள் கொஞ்சம் போடுங்க. அத வெளியில வாசல் நின்னு எடுத்துக்கலாமே நீ. உட்கார்றா. ஏய் எம்டி. அடடடடட என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு உன் பொண்டாட்டிக்கு இப்படி ஊட்டி விட்டுருக்கியா? வலிறான் பாரு நிறுத்துறா. மாமி என்ன கேரியரை பாத்துட்டே இருக்கீங்க? பிரிங்க. இதோ பிரிச்சுட்டே இருக்கேன். போடுங்க. அம்மாவாசை காக்காய்க்கு சோறு வைக்கிறது இல்ல அது மாதிரி நினைச்சிட்டு வைங்க. அடேங்க அப்பா சிவராமகிருஷ்ணன் என்ன கேரியர் களை கட்டுது? சிக்கன் மட்டன் ஃபிஷ் எக் அடரா இன்னைக்கு ஒரு கட்டு கட்டிட வேண்டியதா? அச்சச்சோ என்ன நொச்சச்சோ இன்னைக்கு கிருத்திகை ஆச்சே. மாமி இந்த கிருத்திகை அமாவாசை எல்லாம் ஓரத்துல வச்சுக்க. இது பெரிய குளம் எல்லாத்தையும் கட்டு. ராமகிருஷ்ணன் போடு. பிரதர் எனக்கு சின்ன டவுட். இன்னைக்கு கிருத்திகை கோயிலுக்கு போகணும்னு என் பொண்டாட்டி சொன்னா அத மறந்துட்டு இதெல்லாம் அனுப்பிச்சிட்டாலோ? விடுங்க பிரதர், வீட்டுல அவங்க மறந்தாதான் நம்ம எல்லாம் இப்படி நல்ல ஐட்டம் சாப்பிட முடியும். எனக்கும் வாச்சிருக்காளே ஒரு பொண்டாட்டி. தயிர் சாதம் பச்சை மிளகா, தயிர் சாதம் பச்சை மிளகா. என்னைக்காவது ஒரு நாளைக்கு சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா அன்னைக்கு பண்ணுவா பிரதர். என்ன பச்சை மிளகாய்க்கு பதிலா பச்சை வெங்காயத்தை வச்சிருவா. இருக்கட்டும், அவளையே நான் சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். இல்ல பிவி நீ எதுக்கு மண்டை ஆட்டுறேனே புரியல. மூஞ்சி தெரிஞ்சதுனால ஒரு ரியாக்ஷன் பார்த்து புரிஞ்சுக்கலாம். பிரதர் அவர் பேசிட்டே இருப்பாரு, நீ போடுப்பா. சரிடாங்க. டாபர்மேன் கொலைக்குது போடுங்க. சிவராமகிருஷ்ணா எனக்கு கொஞ்சம் போட பாரு பிச்சைக்காரன் தட்டேந்திரம் பாரு. யாரு? நான் பிச்சைக்காரனா? நான் அந்த கம்பெனி எம்டி. நீ எம்டி மாதிரி ஒரு நாளாவது நடந்துக்கிறியாடா? கரெக்டா லஞ்ச் பிரேக்ல டைனிங் டேபிள் உட்கார்ந்து எங்க தட்டையே பார்த்துட்டு நாங்க எவ்வளவு சாப்பிடுறது? ஓ சொந்த காசுல ஒரு நாளாவது 1/4 கிலோ கறி வாங்கி சாப்பிடுறா? பிரதர் நம்ம எம்டி. என்னையா எம்டி இவன்? லண்டன் கேம்பிரிட்ஜில் படிச்சானா யூனிவர்சிட்டியில் படிச்சானா? கொட்டாம்பட்டி தின்னப்பள்ளி கொடுத்த கணக்கு தப்பா போட்டு வாத்தியார் எடுத்து செருப்படி வாங்குவா. ஊட்டிக்கு டூர் போனப்ப குறுக்கா தூங்கிட்டு இருக்கும்போது கோட்டை தேடிட்டு ஓடிட்டான். இவனுக்கெல்லாம் ஒரு பாத்திமா பேசத்தான் ஓபன் பண்ணி காட்ட மாட்டேங்கிறேன். உன் டிஃபன் பாக்ஸாவது ஓபன் பண்ணி காட்டு. நீங்களே திறந்து பாருங்க. ஓ அதையும் நான் தான் ஓபன் பண்ணிக்கணுமா? என்னாச்சு? என்ன இது? அதே பச்சை மிளகா அதே தயிர் சாதம். என் பொண்டாட்டி விட நீ மோசமா இருப்ப போல இருக்க. நீங்க மட்டும் டெய்லி தயிர் சாதமும் பச்சை மிளகாவும் சாப்பிடும்போது நான் மட்டும் எப்படிங்க வெரைட்டியா சாப்பிடுறது? அதாங்க. என்னங்க ஒரே வார்த்தையில ஆட்ட டச் பண்ணிட்டு நீ இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் இந்த முக்காடு எதுக்கு? ஐயோ வேணாங்க. அத மட்டும் காட்ட மாட்டேங்கறியே. நான் ரெடி. ஏய் நீங்க ரெடியா? நான் ரெடி. ஏய் நீங்க ரெடியா? நான் ரெடி. ஏய் நீங்க ரெடியா? நான் ரெடி. நீங்க ரெடியா? மடி காயத்ரி இந்த இதுல பூஜைக்கு வேண்டிய சாமான்லாம் வச்சிருக்கேன். இந்த 10 ரூபாய ஐயருக்கு தட்சணையா வச்சுட்டு சீக்கிரமே குழந்தை பிறக்கணும்னு கடவுள்கிட்ட நல்லா வேண்டிக்கிட்டு சரி பாரு. ஐயோ மாமாங்க. ஏய் என்ன ரெடின்னு பாட்டிலே சொல்றியோ? விடுங்க. சரி சரி போய் மோங்க ஆயிட்டு வாங்க. கோயில் போயிட்டு வரலாம். மோகம் கழுவுறதா? குளிச்சிட்டே வர என்வி சாப்பிட்டுருக்கேன்ல. ஆமா நீ கிருத்திகாச்சே எப்படி மட்டன் சிக்கன் அனுப்பிச்சே? சூப்பரா இருந்துச்சு போ. இருங்க. மட்டன் சிக்கனா? என்ன சொல்றீங்க? ஆமா காயத்ரி, கிண்ணத்துல இருந்த முட்டை பொரியல் நல்லா இருக்குன்னு கணேஷ் அப்படியே முழுகிட்டாரு. முட்டை பொரியலா? ஏன் எம்டிக்கு மீன்னாவே பிடிக்காது. நீ வச்ச ஃபிஷ் ஃப்ரையை டேஸ்ட் பண்ணிட்டு 5-6 துண்டுல சாப்பிட்டாரு. ஃபிஷ் ஃப்ரையா? அதை விட ஹைலைட் என்ன தெரியுமா? நம்ம அரவிந்த் சாமி இருக்காரு, மட்டன் குழம்பு ஊத்தி சப்ப குட்டியில சாப்பிட்டாரு. நீ பாத்துட்டு அசந்திருப்ப. மொத்தத்துல சிக்கன் 65 A1. அப்பா போதும் நிறுத்துங்க. உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? பின்ன என்ன கிருத்திகா அதுமா இப்படி பேசுறது? முருகா முருகா. நான் இதெல்லாம் பண்ணி கொடுத்தேன் உங்களுக்காக. உருளைக்கிழங்கு குருமா, முட்டைக்கோஸ் பொரியல், காலிஃபிளவர் பக்கோடா, கத்திரிக்காய் ஃப்ரை இதெல்லாம் தானே செஞ்சு கொடுத்தேன். இதெல்லாம் விட்டுட்டு மட்டன் சிக்கன் குழப்பறீங்களே. இல்ல காயத்ரி, நீ தான் டிஃபன் கேரியர்ல. நான் பண்ணி கொடுக்கல. பண்ணல? ஆஹா. அப்ப அந்த டிஃபன் கேரியர் ஐயா ஏதோ தப்பு பண்ணி மாட்டிக்கிட்டான் போல இருக்கே. இந்த மொழி முழிக்கிறான். காயத்ரி கொஞ்ச நேரத்துல உன்னை ஏமாத்தின பத்தியா? நீ என்னமோ அனுப்பிச்சது வெஜிடேரியன் தான். ஆனா நம்ம ஆபீஸ்ல சாப்பிட்டவங்க எல்லாம் முட்டைக்கோஸ் பொரியல முட்டை பொரியல் மாதிரியே இருக்குன்னு சொன்னாங்க. கத்திரிக்காய் ஃப்ரையே அப்படியே ஃபிஷ் ஃப்ரை மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க. அப்புறம் சிக்கன் பகோடான்னு நினைச்சு நீ அனுப்பிச்ச காலிஃபிளவர் பகோடா. போதும் நிறுத்துங்க. இதுதான் இப்படி குழப்பி சொன்னீங்களா? கொஞ்ச நேரத்துல என் உயிரே போயிடுச்சு. என்னமோ ஏதோ ஷாக் ஆயிட்டேன். சரி போய் குளிச்சிட்டு வாங்க. நீ வா குளிக்கலாம். நான் குளிக்கிறேன். நீ ஒண்டாதான் குளிப்பேன். வா நீ. ஹலோ ஃப்ரெண்ட். ஏய் என்னடா? எங்க மம்மி காலையில கறி குழம்பு வச்சு சாப்பாடு கொடுத்துச்சுல, அந்த டிஃபன் கேரியரை வாங்கிட்டு இந்த டிஃபன் கேரியரை கொடுத்துட்டு வர சொல்லிச்சு.
ப்ளீஸ் காயத்ரி, அந்த பையன் சொல்றதை நீ நம்பாத. போதும், நிறுத்துங்க. இன்னொரு வார்த்தை கூட பேசாதீங்க. அவ கொடுத்த சாப்பாட்டு திருட்டு தினமும் சாப்பிட்டு ஒண்ணு தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களா? காயத்ரி, போதும், பேசாதீங்க. ஐயோ காயத்ரி, நான் சொல்றதை நம்பு நான் காயத்ரி. நம்ப மாட்டேன். காயத்ரி, காயத்ரி, நீ கிருத்திகை கோயிலுக்கு போணும் காயத்ரி. ஏமா, இப்படி எல்லாம் பிரச்சனை வரதுனால கல்யாணமே வேணாம்னு சொன்னேன், கேட்டீங்களா? நான் தான் அப்பவே விட்டுட்டேனேப்பா. நீதான் திடீர்னு கல்யாணத்தை பண்ணிட்டு வந்து நின்ன. ஏன் தப்புதான். நாலு வருஷத்துக்கு முன்னாடி நான் வாழ்ந்த வாழ்க்கை என்ன, இப்ப இருக்கிற நிலைமை என்ன, எல்லாம் என் தலையெழுத்து. என்னடி அம்மா, என்னாச்சு இப்படி தனியா உட்கார்ந்து புலம்பிட்டு இருக்க? இப்படி வந்து உட்காருங்க மாமி. நான் உங்ககிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்ல போறேன்? இந்த காலத்து ஆம்பளைங்களுக்கு நன்றி விசுவாசமே கிடையாது. வகை வகையா தான் ஆக்கி போட்டேன். அதெல்லாம் பத்தலன்னு வகைய எவகிட்டயோ போய் மாட்டிக்கிட்டாரு. இப்ப நல்லா அவஸ்தைப்படுறாரு. அவரை பார்த்தா எனக்கே பாவமா இருக்கு. புருஷன் வேலை செய்யற ஆபீஸ்ல ஒரு பொண்ணு மடிசார் கட்டிட்டு வந்திருக்கா. அத பார்த்துட்டு அவர் அதே மூட்ல வீட்டுக்கு வந்து, நீயும் மடிசார் கட்டிக்கோ, அத பார்த்து நான் ரசிக்கணும்னு ஒரே பிடிவாதம். எனக்கா மடிசார் கட்ட தெரியாது. சரி நானே கட்டி விடுறேன்னு சொல்லி லெப்ட்ல ஒரு சொருகு, ரைட் ஹிப்ல ஒரு சொருகு சொருகுனாரு பாருங்க.